ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ராமையா, லக்ஷ்மி, பாலு அப்படின்ற ஒரு ஏழை குடும்பம் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த கிராமத்திலேயே வேணு சின்னதாக ஒரு சிக்கன் லாலிபப் கடையை ஆரம்பிச்சிருந்தான். அவன் செய்கிற சிக்கன் லாலிபப்போடைய ருசி அந்த கிராமத்தில் இருக்க எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சி போயிருந்தது. வேணுவோட கடைக்கு அதிகமாக ஸ்கூல் படிக்கிற பசங்களும் குழந்தைங்களும் வந்து அந்த சிக்கன் லாலிபப்பை விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே அதோடைய டேஸ்ட் ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் படிக்கிற பசங்களும் வேணுவோட கடைக்கு தான் வந்து சிக்கன் லாலிபப்பை வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த கிராமத்தில் இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே வேணு செய்கிற சிக்கன் லாலிபப்போடைய ருசி ரொம்பவுமே பிடிச்சி போயிருந்தது. இந்த பக்கம் பாலு ராமையா கிட்ட இப்படி கேட்டான், அப்பா, நீங்கள் என்னை எப்போ ஸ்கூலில் சேர்க்க போகிறீங்க? என் ஃப்ரெண்டு ராமுவை அவங்க அப்பா பெரிய ஸ்கூலில் சேர்த்துருக்காராம் அப்படின்னு சொல்லி பாலு ராமையா கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கு ராமையா இப்படி சொன்னார், இங்கே பாருப்பா பாலு, நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லை. உன்னை அவ்வளோ பெரிய ஸ்கூலில் சேர்க்க முடியாதுப்பா. அடுத்த வருஷம் நான் உன்னை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விடுறேன். நம்மலாம் ரொம்பவும் ஏழைங்க. நானும் அம்மாவும் வேலைக்கு போய் கஷ்டப்படுறத நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க அப்படின்னு சொன்னார் ராமையா. இந்த பக்கம் வேணுவோடைய சிக்கன் லாலிபப் வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. அவனுக்கு அதிக லாபமும் கிடைச்சிது. ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாரும் ஸ்கூலில் இப்படி பேசிக்கிட்டாங்க, நான் நேற்று அந்த சிக்கன் லாலிபப் கடைக்கு போயிருந்தேன். என்னுடைய தம்பியும் நானும் அங்கே நிறைய சிக்கன் லாலிபப்பை வாங்கி சாப்பிட்டோம். அது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். அதுக்கு சுஷ்மா, ஆமாம், நானும் என்னுடைய தம்பியும் கூட அந்த சிக்கன் லாலிபப் கடைக்கு போயிருந்தோம். என்னுடைய தம்பிக்கு அதோடைய ருசி ரொம்பவும் பிடிச்சி போச்சு. இன்றைக்கும் அந்த கடைக்கு போகலான்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்படி ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாருமே அந்த சிக்கன் லாலிபப் கடையை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ராமு பாலு கிட்ட இப்படி சொன்னான், பாலு, நேற்று நானும் என்னுடைய அக்காவும் ஒரு கடைக்கு சிக்கன் லாலிபப் சாப்பிட போயிருந்தோம். அந்த சிக்கன் லாலிபப் எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா? நான் அதை ரொம்பவும் விரும்பி சாப்பிட்டேன். என்னுடைய அக்கா இன்றைக்கும் போகலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறது, உன்னால் தான் அது மாதிரி சிக்கன் லாலிபப்லாம் வாங்கி சாப்பிட முடியாதுல்ல, நீ இன்னும் ஸ்கூல் கூட சேரலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அதை கேட்டதும் பாலுவுக்கு கோபம் வந்துடுச்சு. இங்கே பாரு ராமு, எங்கள் அப்பா என்னை அடுத்த வருஷம் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விடுறதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நான் என்னுடைய அம்மா அப்பா கிட்ட சிக்கன் லாலிபப் வேணும்னு கேட்டால் அவங்க எனக்கு நிச்சயமாக வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னான் பாலு. அதுக்கு ராமு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பாலு, உங்களால் அவ்வளோ பணம் கொடுத்து அந்த சிக்கன் லாலிபப்பெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னான் ராமு. வீட்டுக்கு வந்ததும் லக்ஷ்மி இப்படி சொன்னான், ஏன்பா பாலு, நேரம் ஆச்சு இல்லை, சீக்கிரமாக வந்து சாப்பிடு, நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு பாலு, இங்கே பாருங்க அம்மா, எப்போவும் போல் சாம்பார் சாதம் தானே செஞ்சுருக்கீங்க, எனக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேணாம். எனக்கு சிக்கன் லாலிபப் வாங்கி கொடுத்தாதான் நான் சாப்பாடு சாப்பிடுவேன், இல்லைன்னா எனக்கு சாப்பாடே வேணாம் அப்படின்னு சொன்னான் பாலு. அதுக்கு லக்ஷ்மி, இங்கே பாருப்பா, சிக்கன் லாலிபப்போடைய விலை அதிகமாக இருக்கும். இப்போ நான் அவ்வளோ காசு கொடுத்து அதை உனக்கு வாங்கி தர முடியாது. நான் நிச்சயமாக இன்னொரு நாள் உனக்கு சிக்கன் லாலிபப்பை வாங்கி தரேன்ப்பா. இப்போதைக்கு நீ இந்த சாம்பார் சாதத்தை சாப்பிடு அப்படின்னு சொன்னா லக்ஷ்மி. லக்ஷ்மி ராமையா கிட்ட இப்படி சொன்னான், இன்னைக்கு இந்த பாலு சிக்கன் லாலிபப் வாங்கி கொடுக்க சொல்லி ரொம்பவும் அடம் பண்ணிட்டாங்க. அவனை சாப்பிட வைக்கிறதுக்குள்ள ஒரு வழியாகிடுச்சு. இன்னொரு நாள் வாங்கி தரேன்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். நாளைக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு சொன்னா லக்ஷ்மி. அதை கேட்டதுமே ராமையா இப்படி சொன்னார், நீ நாளைக்கு அந்த கடையில் போய் அந்த சிக்கன் லாலிபப் எவ்வளோன்னு சொல்லி கேட்டுட்டு வா. நம்மளால் வாங்க முடிஞ்சா
அவனுக்கு அந்த சிக்கன் லாலிபப்பை வாங்கி கொடுக்கலாம். என்ன பண்ணுறது, அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவனை படிக்க வைக்க தான் முடியல. அவனுக்கு எதையாவது வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் ராமையா. அப்படியே 2-3 நாள் போச்சு. ஒரு நாள் லக்ஷ்மி அந்த சிக்கன் லாலிபப் இருக்கிற இடத்துக்கு நடந்து போய்கிட்டு இருந்தா. அங்கே போனதுமே வேணும் இப்படி கேட்டான், வாங்கம்மா, என்ன சிக்கன் லாலிபப் சாப்பிட வந்தீங்களா? இருங்க, சூடாக போட்டு தரேன் அப்படின்னு சொன்னான் வேணும். அதுக்கு லக்ஷ்மி, இல்லை அண்ணன், நான் சிக்கன் லாலிபப் சாப்பிட வரல. ஆமாம், உங்கள் கடையில் இந்த சிக்கன் லாலிபப்போடைய விலை எவ்வளவு? என்னுடைய பையன் இதை சாப்பிடணும்னு ஆசைப்படுறான், அதான் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னா லக்ஷ்மி. அதுக்கு வேணும், இங்கே பாருமா, என் கடையில் ஒரு பீஸ் சிக்கன் லாலிபப் 50 ரூபா அப்படின்னு சொன்னான் வேணும். லக்ஷ்மி வீட்டுக்கு வந்ததும் ராமையா இப்படி கேட்டார், என்னம்மா, அந்த கடையில் விலை எவ்வளோன்னு கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு லக்ஷ்மி, என்னங்க, அந்த கடையில் ஒரு பீஸ் சிக்கன் லாலிபப் 50 ரூபாயாம். அவ்வளோ விலை கொடுத்து நம்ம அவனுக்கு அந்த சிக்கன் லாலிபப்பை வாங்கி கொடுத்தா இந்த மாத செலவுக்கு என்ன பண்ணுறதா? நம்ம 2 பேர் வேலைக்கு போயே மாத சம்பளம் 100 ரூபா தான் வருது. அதில் 50 ரூபாயை அவனுக்கு செலவு பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை வீட்டுக்கு வெளியே நின்று பாலு கேட்டுக்கிட்டு இருந்தான். அங்கேருந்து வெளியே வந்த பாலு இப்படி யோசித்தான், இவங்க கிட்ட கேட்டால் இவங்க வாங்கி தர மாட்டாங்க. நம்ம நாளைக்கு அந்த சிக்கன் லாலிபப் கடை எங்கே இருக்குதோ அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு பாலு அந்த சிக்கன் லாலிபப் கடை இருக்கிற இடத்துக்கு போனான். அங்கே ஒரு சிக்கன் லாலிபப் கீழே விழுந்து போயிருந்தது. அதை பார்த்த பாலு, நம்ம இவர் பார்க்குறதுக்குள்ள இந்த சிக்கன் லாலிபப்பை இங்கிருந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு அந்த சிக்கன் லாலிபப்பை எடுத்துகிட்டு வந்து யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்டான். அதோடைய ருசி அவனுக்கு ரொம்பவும் பிடிச்சி போச்சு. 50 ரூபா விலை கொடுத்து அந்த சிக்கன் லாலிபப்பை வாங்கலான்னு முடிவு செஞ்சான் பாலு. அன்னைக்கு நைட்டு ராமையா இப்படி சொன்னார், லக்ஷ்மி, சம்பள பணம் 100 ரூபாயை சாமி ஃபோட்டோவுக்கு கீழே வச்சுருக்கேன். நாளைக்கு வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா என்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னார். அதுக்கு லக்ஷ்மி, சரிங்க, நாளைக்கு வேலைக்கு போயிட்டு வந்ததும் நீங்கள் கேளுங்க, அந்த பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா லக்ஷ்மி. அதுக்கு அடுத்த நாள் காலையில் பாலு யாருக்கும் தெரியாமல் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் 2 சிக்கன் லாலிபப் பீஸை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வெளியே வச்சான். வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க. இப்போ எடுத்துகிட்டு போனால் ஏது காசுன்னு கேட்பாங்க, அதனால் இது இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு முடிவு செஞ்சு அவன் அங்கேருந்து போயிட்டான். அப்படி அவன் அங்கே சிக்கன் லாலிபப்பை வச்சதும் அதோடைய வாசனை நாய்க்குட்டிக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அந்த நாய்க்குட்டி மெதுவாக நடந்து வந்து பாலு வாங்கிட்டு வந்து வச்ச சிக்கன் லாலிபப்பை மொத்தமாக சாப்பிட்டு முடிச்சிடுச்சு. இந்த பக்கம் லக்ஷ்மி இப்படி சொன்னான், என்னங்க, வேலைக்கு நேரமாகுது, வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொன்னான். அப்படி அவங்க 2 பேரும் வேலைக்கு போனதும் பாலு வெளியே வந்து பார்த்தான். அங்கே இருந்த சிக்கன் லாலிபப்பை காணோம். பாலுக்கு ஒன்றுமே புரியலை. அங்கேயும் இங்கேயும் திரும்பி பார்த்தப்ப மூளையில் ஒரு நாய்க்குட்டி நிற்கிறத பார்த்தான். ஐயோ, நான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த லாலிபப்பை இந்த நாய்க்குட்டி சாப்பிட்டுடுச்சே, அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், 200 ரூபா பணமும் வேஸ்ட்டாக போச்சு. என்னால் கடைசியில் அந்த சிக்கன் லாலிபப்பையும் சாப்பிட முடியலையே அப்படின்னு யோசித்தான். இந்த பக்கம் ராமையா இப்படி கேட்டார், லக்ஷ்மி, பணத்தை கொடுமா, வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு. லக்ஷ்மி எங்கே தேடி பார்த்தோம் அவளுக்கு அந்த பணம் கிடைக்கல. ராமையா கிட்ட எப்படி சொன்னான், எங்கே தேடியும் பணம் இல்லைங்க அப்படின்னு. அதுக்கு ராமையா, என்ன லக்ஷ்மி சொல்கிற, நேற்று உன்கிட்ட தானே பணத்தை கொடுத்தேன், இப்போ இல்லை சொல்கிற அப்படின்னு கேட்டார். கொஞ்ச நேரம் போனதும் பாலு தான் அப்பா அம்மா கிட்ட இப்படி சொன்னான், அப்பா, அந்த பணத்தை நான் தான் அங்கிருந்து எடுத்தேன், நீங்கள் தேடுனா அது கிடைக்காது அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதுமே ராமையா இப்படி சொன்னார், சரிப்பா பாலு, நீ போய் அந்த பணத்தை எடுத்துட்டு வா. இந்த மாதம் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் அந்த பணத்தை வச்சு தான் வாங்க முடியும், நேரமாகுது அப்படின்னு சொன்னார் ராமையா. அதுக்கு பாலு
இப்படி சொன்னான். அப்பா, அந்த பணத்தை நான் செலவு பண்ணிட்டேன். எவ்வளோ நாளாக உங்ககிட்ட சிக்கன் லாலிபாப் கேட்டுட்டு இருக்கேன், நீங்கள் வாங்கி தரவே இல்லை. அதான் அந்த பணத்துக்கு நான் 2 சிக்கன் லாலிபாப்பை வாங்கினேன். ஆனால் அதை அந்த நாய்க்குட்டி சாப்பிட்டுடுச்சு. எனக்கு இப்போ தான் புரியுது நான் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு. நீங்களும் அம்மாவும் 1 மாதமாக கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை நான் வீணடிச்சிட்டேன். இதுக்கப்புறமா இந்த மாதிரி தப்பை நான் எப்போவும் செய்ய மாட்டேன்ப்பா. நீங்களும் அம்மாவும் என்ன சொல்கிறீங்களோ அதையே நான் கேட்குறேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி பாலு ரொம்பவும் வருத்தப்பட்டான். அப்படி பாலு தான் செஞ்ச தப்பை உணர்ந்து தான் அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேட்டு அவனுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தான். இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.